ஹலோ everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு Denon X550 BT தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஃபால்ட்னா எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப. ஆனால் ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும் வராது. ஸோ எடுத்த உடனே ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபியூஸ் இருக்கும், அது பாருங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சாதீங்க. எப்போவுமே Denonல அந்த ஃபியூஸ் போகிறது வந்து ரொம்ப ரேர் கேஸ். அதுவும் இந்த மாதிரி நியூ செட்டில் அந்த போகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து இன்னொரு டெக்னீஷியன் கிட்ட தான் வந்திருக்கு. அதனால் நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்குன்னு பார்க்காம, சிம்பிளாக முடிஞ்சிடும்னு பார்க்காம என்ன இருக்குன்னு நம்ம கிளியராக வாங்க பார்த்துடலாம் என்னாச்சுன்னு. ஸோ இப்போது இது பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணுற பாருங்க, ஸ்டாண்ட் பை லைட்டு. ஸோ இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும், ஆனால் ஃப்ரண்ட் டிஸ்பிளே வராது. ஸோ என்ன ஒரு டிம்மரில் ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல நம்ம மோடு மாற்றும் போது கண்டிப்பாக எனேபிள் ஆகும். ஸோ எல்லா ரிலேவும் கிளிக் ஆகிடுச்சு. சவுண்டு வீடியோ அவுட்டில் எல்லாமே வருதுன்றாரு. இங்கே டிம்மர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஸ்டேட்டஸ் பட்டனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஓகே, இது என்ன ஆச்சுன்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காரு, அதனால் ஈஸியாக இதை ஓப்பன் பண்ணிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வாங்க பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காரு. ஸோ நான் வரும்போதே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். உள்ளே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆம்பியர் புதுசு தான். ஸோ இதில் என்ன காம்ப்ளிகேட் ஆகிருக்குன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த பீஸு. ஸோ இன்னும் இது ஒரு அன்டச்சு மாதிரி தான், மேக்ஸிமம் வந்து எதுவும் அட்டன் பண்ணல. ஸோ கஸ்டமர் இனிஷியலாக வந்து பவர் சப்ளைக்காக அட்டன் பண்ணியிருக்காரு, பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்காரு, அது பார்த்த உடனே தெரியுது. ஸோ இப்போது நம்ம வந்து இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண வேண்டியது, இந்த ஃப்ளக்ஸ் கேபிள். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் நியூ ப்ளஸ் கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுக்கும்போதே தெளிவாக சொன்னார். இதை நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, நல்ல கனெக்டிவிட்டி செக் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ். ஸோ இந்த ஃபியூஸ், ஸோ இதை செக் பண்ணணும். இது 2 தான் இதில் இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது ஃபால்ட்டுனா அது போர்ட் லெவலில் வேறு காம்போனண்ட் ஏதாவது ப்ராப்ளம்னா அதையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ இது சிம்பிளாக முடியுதா இல்லை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பார், இருந்தாலும் நம்ம என்னென்ன நம்ம ஸ்டைலில் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ திரும்ப கேமரா மவுண்டிங்கில் வச்சாச்சு. கேமரான்னு இல்லை, அது என்னோடய மொபைல் தான். ஓகே, இப்போது மீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஃபியூஸு. சிம்பிளாக பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கண்டினியூட்டி மோடில் இந்த ஃபியூஸை செக் பண்ணலாம். ஸோ க்ளீனாகவே இருக்குது பாருங்கள், ஃபியூஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்பார்த்தது தான், ஏன்னா இந்த மாதிரி நியூ யூனிட்டில் இந்த மாதிரி ஃபியூஸ் வந்து இந்த ஃபியூஸ் வந்து ஏதாவது மிஸ்ஃபங்க்ஷன் நம்மளே ஏதாவது பண்ணால் தான் போகும், நார்மலாக அது போகிறதில்ல. மேபி வேறு ஏதாவது காம்போனண்ட் ஃபெயில்ட் ஆகி போகலாம், ஓவர் ஹீட் ஆகிட்டு டெட் ஷார்ட் இருந்து ஆகலாம். ஸோ இன்னொன்று செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இருக்கிற இந்த கனெக்டிவிட்டி. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏசி வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து. ஸோ ஏசி வோல்டேஜ் வந்து 38 சம்திங் வரும். ஸோ ரெக்டிஃபைக்கு அப்புறமா 40 சம்திங் வரும், 44 நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ மீட்டர் வந்து வோல்டேஜ் மோடில் வச்சுட்டு நம்ம கிரவுண்டில் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதை எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, செட்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டருக்கு அப்புறம் 1 2 3 ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 44 வோல்டேஜ் வருது. ஸோ 44 வோல்டேஜ் வருது. ஸோ இது அப்படியே நம்ம ஏசி மோடுக்கு மாற்றினா எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு அதையும் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசி வோல்டேஜ் வருதுன்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ண வேண்டியதில்லை, இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 37.32 வோல்டேஜ் வருது ஏசி வோல்டேஜ். ஸோ ரெக்டிஃபை ஆகிட்டு நம்மளுக்கு 44 சம்திங் வருது. ஸோ வோல்டேஜும் க்ளீனாக இருக்குது, ஃபியூஸும் க்ளீனாக இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து டிசி மோடில் இன்னொரு தடவை, ஸோ டிசி மோடில் இருக்குது, நம்ம ஃபியூஸ்லேருந்து கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சாரி, ஏசி மோடு டைரெக்டாக ஏசியில் தான் ஃபியூஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 34 கரெக்டாக வந்துட்டுருக்கு, ஃபியூஸ் வந்து அப்போ நல்லா இருக்குது, செக் பண்ணது தான். ஸோ இது அப்படியே இந்த பக்கம் இப்போதைக்கு விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வரலாம். இந்த ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரிப்பு ப்ளஸ் இதிலேருந்து இதுக்கு சிக்னலு, இங்கேருந்து இதுக்கு சிக்னல், இங்கேருந்து இந்த மெயின் ஐசி யூகாம் ஐசி இதுக்கு சிக்னல். ஸோ எல்லாமே கரெக்டாக ரூட்டிங் போதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மற்றதை டிசைட் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது சிம்பிள் தான். எஃப்எல் இதில் வந்து வோல்டேஜ் எல்லாமே இதிலேயே போயிடும். இதில் செக் பண்ண வேண்டியது டேட்டா சிக்னல் மட்டும் தான். எஃப்எல் டேட்டா, எஃப்எல் கிளாக், எஃப்எல் வந்து எஸ்எல். ஸோ இது 3 சிக்னல் செக் பண்ணவே போதும். எஃப்எல் டேட்டா வந்து எதுக்குன்னா எஃப்எல் இந்த சிக்னல் எதுலாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற டேட்டாவே அதுதான் போகும். அந்த ஒரு பின் போகலன்னா கண்டிப்பாக இது எனேபிளே ஆகாது. ஸோ எஸ்சிஎல், எஸ்டிஏலாம் வந்து இதில் நம்ம செக் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம அதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு நேமிங். ஸோ இந்த போர்ட்லேயும் நேமிங் இருக்கும். ஸோ இதில் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேமிங்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 பின் நம்பர் பாருங்கள். எஃப்எல் டேட்டான்னு இருக்குது, எஃப்எல் கிளாக்கு, எஃப்எல்சிஇ, எஃப்எல் ரீசெட்டு. ஸோ ரீசெட்டுக்கு 3.3 வோல்டு, கிளாக்குக்கு ப்ளஸ் சிஇக்கு அது எல்லாமே 3.2 வோல்டு போகும். டேட்டாவுக்கு வந்து சிக்னல் தான் போகும், அதனால் அது வந்து வோல்டேஜ் வராது. ஸோ அந்த டேட்டா சிக்னல் வந்து நம்ம போதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப்எல் ரீசெட்டுக்கெலாம் வோல்டேஜ் போகலன்னா கண்டிப்பாக இது வந்து எனேபிள் ஆகாது. டிஸ்பிளேவே ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் முதல்ல செக் பண்ணலாம். ஸோ திரும்ப மவுண்ட் பண்ணிவிட்டு எஃப்எல் சிக்னல் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திரும்ப கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு எஃப்எல் டேட்டா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 22 பின் நம்பர் 22 வந்து இதில் நம்ம இங்கே இடத்துல செக் பண்ணுறது கஷ்டம். இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, 22 வந்து 0.074. ஸோ டேட்டா போகுது. நான் டேட்டாவை எப்படி செக் பண்ணுறதுன்னு தனியாகவே காமிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து பின் நம்பர் 2019. ஸோ 20 வந்து இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது 20 கரெக்டாக போயிட்டுருக்கு. 3.135 போகுது. ஸோ 19 இப்போ டச் பண்ணணும். 19 பார்த்தீங்கன்னா 2.9 கிளாக் சிக்னலு. அப்போது இது ரெண்டும் போகுது. டேட்டா சிக்னல் மட்டும் இப்போ செக் பண்ணணும். டேட்டா சிக்னல் எப்படி செக் பண்ணுறதுன்னா ஸ்கோப் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டா சிக்னல் வந்து பின் நம்பர் இதிலேருந்து இதுக்கு ரூட்டிங் போதான்னு பார்க்கணும். சம்டைம்ஸு இந்த இடத்துல ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபியூஸில் வந்து இது போகலன்னா கஷ்டம். ஸோ அதுவும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இல்லை. நான் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிகிட்டே பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. நம்மளே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்ம கேட்கும்போது எதுக்குன்னா மல்டிமீட்டர் இருக்காது, சால்ரிங் ஐயன் இருக்காது, ஆனால் டீட்டெயில் மட்டும் கேட்பாங்க என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ மல்டிமீட்டரில் இந்த இடத்துல வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுன்னு சொன்னால், ஆனால் மல்டிமீட்டர் இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்வாங்க. சடனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அவங்க என்னென்ன பண்ணணும், எனக்கு இப்போ தான் டைம் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், உங்களுக்கு பேமெண்ட் வேணால் நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி யாருனா கேட்டிங்கன்னா நீங்கள் என்னால் முடிஞ்ச அளவு தான், ஏன்னா நானும் ஒர்க் பண்ணணும் இல்லையா. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சடனாக ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஐடியா சொல்லுங்கள், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னால் நான் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ என்னோடய ப்ரைமரி கோல் என்னோடய ஒர்க்கிங் தான். சஜஷன் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ண முடியும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எதனாலனா நானும் ஒர்க் பண்ணணும், நானும் கஸ்டமர் ஹேண்டிலிங் பண்ணணும், நானும் பேக் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது அதே கேமராவில் தான் எடுக்கிறேன். அதனால் அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஐடியா கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கும் கஸ்டமருக்கு கோஆப்ரேஷன் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு இதை நீங்கள் செக் பண்ணதை பார்த்துருப்பீங்க, பேசிட்டேன் அதிகமாக, அதனால் அது திரும்பவும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லா ஃபியூஸுமே கரெக்டாக இருக்குது. இதில் இண்டக்டரு எல்லாமே 0 ohms ரெசிஸ்டன்ஸு. ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது, இதனால் இது பிரச்சனை இல்லை. ஸோ பின் நம்பர் 22லேருந்து நம்ம இந்த இடத்துக்கு இங்கேருந்து இங்கே ட்ராக் வருதான்னு பார்க்கலாம் முதல்ல. ஸோ 22 இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்க. ஓகே,
ஸோ 22 வந்து ஓம்ஸ் கரெக்டாக இருக்குது, கண்டினியூட்டி கரெக்டாக ஆகுது. அதனால் இதிலேருந்து நம்ம ஃப்ளக்ஸ் கேபிள் செக் பண்ண வேண்டியதில் ஃப்ளக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ 22 பின் நம்பர் வந்து இந்த இடத்துல வருது பாருங்கள். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான், ஏன்னா அந்த பின்னோட மேப் இங்கே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணும்போது ஸோ இது வந்து 19 ஓகே கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம திரும்ப இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். 0 ohms ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ எக்ஸாக்டாக இருக்குது, கண்டினியூட்டி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்து இந்த போர்ட்லேருந்து இங்கேருந்து நம்ம ட்ராக் எடுத்துக்கலாம். ஸோ இது எங்கே போகும்னா இங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டு பேக் சைடு ட்ரேஸில் போய்டும். பேக் சைடு ட்ரேஸ்லேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக இந்த பக்கம் தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கிளாக் சிக்னல், டிஎஸ்பிக்கு, HDMIக்கு போகிறது. நம்மளுக்கு வந்து மெயின் சிக்னல், எல்லா வோல்டேஜ் டிடெக்ஷனும் இந்த ஒரு பக்கமும் இந்த ஒரு பக்கமும் தான் வரும். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது டேரெக்டாகவே டேட்டா ஷீட்டில் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா இந்த பின்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், இங்கே ஃபுல்லாக மேப் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம இந்த பக்கம் இது ஆஃபில் இருக்குது, முடிஞ்சால் ஃப்ளக்கை கூட எடுத்துருங்க, எதுவுமே கனெக்டில் இருக்கக்கூடாது இப்படி பண்ணும்போது. ஸோ இப்போ நான் வந்து இப்படி டச் பண்ணுறேன், கண்டினியூட்டி வரல. ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது எத்தனாவது பின்னுனா, ஸோ இந்த பின்னில் இங்கேருந்து இங்கே கண்டினியூட்டி வருது 0 ohms. ஸோ மெயின் ஐஸ்லேருந்து இதுக்கு வந்துடுது, இதுலேருந்து அதுக்கு போயிடுது. இப்போ நம்ம இப்படி செக் பண்ண முடியாது, கண்டினியூட்டி எல்லாமே செக் பண்ணும்போது ரூட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வாய்ஸில் தான். ஸோ ஸ்கோப்லேயே பார்த்துடலாம், அதுதான் பெட்ரு. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் வியூவில் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போது ஸ்கோப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பின்னில் டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பின்னில் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸோ இங்கே பாருங்கள் டேட்டா சிக்னல். ஸோ இது வந்து நம்மளுக்கு டேட்டா போயிட்டுருக்கு. அதனால் CPU ஐசியோ HDMI போர்டையோ எதையுமே நம்ம வந்து இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா டேட்டா சிக்னல் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃப்ரண்ட் பேனல் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. செட்டு பாருங்கள், ரொம்ப நேரம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இதில் டிஸ்பிளேயில் வரல. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஃப்ரண்ட் பேனலில் கழட்டிட்டு இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கழட்டினா தான் தெரியும். ஸோ இதை நம்ம வாங்க ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் என்னன்னு. ஸோ நான் பேனல் கழட்டிட்டேன். இந்த பின்னு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில். ஸோ இதுலேயும் அப்படி தான். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒர்க் ஆகுது, இந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இது மட்டும் வரல. ஸோ வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம செக் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்டாக இந்த போர்டில் இருக்க எல்லா கம்போனண்ட்டுமே செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட்டா சிக்னல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம். ஸோ நம்ம செக் பண்ணாத இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேட்டா சிக்னல் இது வரைக்கும் தான் வருதான்னு பார்த்தோம். ஸோ இந்த போர்ட்லேருந்து எங்கே போகும்னா இந்த டேட்டா சிக்னலில் வந்து டிஸ்பிளே டிஜிட்டு இதெல்லாம் வரது வந்து ஸோ இந்த பின்னில் தான் வரும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் பின்னில் இங்கே தான் ஏதாவது ஒன்றுத்தில் வரும். ஸோ மற்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பின்னு. ஸோ இந்த சைடுக்கு இருக்க டேட்டா சிக்னல்லாம் வந்து எதுக்குமே வந்து இது கிடையாது, எல்லாமே வோல்டேஜ் எந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த டிரான்சிஸ்டர் மூலமாக ஸ்விட்சிங் ஆகிட்டு அந்த இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சிங் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த பின்னில் மட்டும் டிஸ்பிளே வரும். ஸோ அதுதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ இங்கே வந்து 44 வோல்டேஜ் வந்துட்டு இந்த டேட்டா சிக்னலு கிளாக் சிக்னல் அது மட்டும்தான் இங்கே ரன் ஆகும். ஓகே, இப்போது நம்ம பார்க்க வேண்டியது அது எந்த பின்னுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 20 பின் வந்து இது. ஸோ இந்த பின்னு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி கட் ஆகிட்டு இப்படி தான் போகுது. ஸோ எதுன்னு வாங்க நம்ம மீட்டரில் முதல்ல கண்டினியூட்டி இங்கேருந்து ட்ரேஸ் வந்து இங்கே வருதான்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது புதுசு, ட்ரேஸும் எதுவும் பிரச்சனை இல்லை, அதனால் கண்டினியூட்டி இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் செக் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னொன்றுன்னா, ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் இங்கே வந்த உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சுவிட்சிங் டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது. இது என்கோடரு, ரிமோட் சென்சாரு,
இது வந்து இங்கே ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்குது பாருங்கள், இது இந்த டயோடு. ஸோ இது எல்லாமே நம்ம மேஜராக செக் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே ஒரு 3 லோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுவும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை செக் பண்ணுறதுக்கு, சிம்பிள் தான். இருந்தாலும் வாங்க என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிள்னு நினைக்கிறது தான் கஷ்டப்படுத்தும், வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ மீட்ரு திரும்ப கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. இப்போது நம்ம என்னென்னு செக் பண்ணலாம் இந்த பின்லேருந்து. ஸோ 20 பின் வந்து 22 வந்து இங்கேருந்து ஸோ இங்கே எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ரீடிங் வருது பாருங்கள். ஸோ இந்த ரீடிங் என்னென்னா நம்மளுக்கு வந்து 100 ஓம்ஸில் இருக்குது. 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க இப்போது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஓகே, இந்த பின்னு. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி கண்டினியூட்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸும் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரீடிங்கும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த பின்லேருந்து தேர்டு பின், ஸோ இந்த பாயிண்டில் தேர்டு பின்னு, இந்த ரெசிஸ்டன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ டேட்டா சிக்னல் அப்போ போயிடுது. அப்போது இந்த போர்டில் வேறு எங்கேயோ ஃபால்ட் இருக்குது, அது என்னென்னு நம்ம கிளியராக செக் பண்ணணும். 1 by 1 தான் செக் பண்ணணும். நம்ம அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் நினச்சதுன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு காம்பனண்ட் போயிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது திரும்ப போயிட்டே இருக்குது. சிம்பிளாக முடிஞ்சிடும், சிம்பிள் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் வேலை எடுக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்தே வரலாம், என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து இந்த ஃபியூஸு திரும்ப செக் பண்ணியாச்சு. இந்த ஃபியூஸ்லேருந்து இங்கே ஒரு டயோடு இருக்குது. இந்த டயோடை நம்ம டயோட் மோட்லேயே செக் பண்ணிடலாம். டயோடு ஓகே, டயோடு ரீடிங்கு. இந்த டயோட்லேருந்து ரெக்டிஃபை ஆகிட்டு இந்த கெப்பாசிட்டர் இதில் தான் நம்மளுக்கு 44 வோல்டேஜ் வந்துச்சு, அதனால் இது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல இது ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் வோல்டேஜ் எங்கே போகுதுன்னா டைரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கன்வெர்ட் ஆகிட்டு இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் போகுது. இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டரில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஜம்பர் மூலிமா இதை ரெசிஸ்டன்ஸுக்கு போட்டு இந்த ஒரு டிரான்சிஸ்டர் திரும்ப ஜம்பர் மூலிமா இங்கே போகுது இந்த டிரான்சிஸ்டருங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த எல்லாமே செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுருக்கேன். ஓகே, 10K. ஸோ அது 33K. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திரும்ப டயோட் மோடில் கொடுத்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணலாம். ஸோ இதில் ரீடிங்கே வரல, எதுக்கும் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வருது பாருங்கள், 0.717 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இதுலேயும் 0.713க்கு ட்ராப் அவுட் ஆகுது. ஆனால் இந்த டிரான்சிஸ்டரில் எதுவுமே வரல. ஸோ இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே 0.644. அப்போது இந்த பின்னில் சென்ட்ரு பாசிட்டிவில். ஸோ இது பிஜேடியாக இருக்கும். ஓகே, இது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த இடத்துல திரும்ப இதையும் செக் பண்ணிடலாம். ஒரு வாட்டி 674 வருதான்னு. ஏன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அப்படி தான் இருக்கும். ஸோ இது ரீடிங் சரியாக வரல, இது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதை தவிர நம்ம இங்கேருந்து டைரெக்டாக இதுக்கு போயிடுது. ஸோ இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், இதுவும் ரீடிங் வருது. ஓகே, அதை விட்டால் இந்த ஒரு 2 டிரான்சிஸ்டரும் செக் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த லோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணிடலாம்.
ஸோ லோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே முதல்ல இருக்குது பாருங்கள், இதை என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ இது 3 6.8. ஓகே, அது கரெக்டாக இருக்குது. திரும்ப டயோட் மோடு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஓகே. வாவ், மாட்டிக்கிச்சு பாருங்கள், சிம்பிள். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னு நம்ம செக் பண்ணலாம். வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல கண்டினியூட்டி ஆகுது பாருங்கள். இது கண்டினியூட்டி மோடில் திரும்ப வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பின்னுக்கும் ஓகே, இந்த பின்னுக்கும் ஓகே, இந்த பின்னுக்கும் கண்டினியூட்டி ஆகுது, ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் டிரான்சிஸ்டர் இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இது க்ளீனாக இருக்குது, ஆனால் இது டெட் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்னென்னா, இது அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். இதை அப்படியே டீசால்டரிங் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஷார்ட் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைனா திரும்ப அப்படியே போட்டுடலாம். ஏன்னா இதை நம்ம வெளியே எடுக்கணும்னா இந்த பேனல் ஃபுல்லாகவே கட்டணும். இது அப்படியே ஜஸ்ட்டு சால்டரிங் மட்டும் எடுத்து விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆகிடுச்சுன்னா கட்டி மாற்றி தான் ஆகணும், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஸோ இல்லை இது கண்டினியூட்டிவே ரெசிஸ்டன்ஸில் கப்ளிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஷார்ட்டிங்கில் தான் காமிக்கும். அதுவும் நம்ம பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா அந்த மாதிரி மூவ் பண்ணி ஈஸியாக வந்துடலாம். ஸோ நான் வந்து ட்ரேஸில் எப்படி ஒரு ட்ரேஸாக பார்த்தனோ அப்படி பார்த்தா தான் ஃபால்ட்டை சால்வே பண்ண முடியும். நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்றுத்துக்கு இதுக்கு இது ஃபால்ட் இருக்குமோ, அதுக்கு அது ஃபால்ட் இருக்குமோ, இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. பெட்ரு வீட்டில் யாராவது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். பார்க்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கஷ்டம்னு. ஸோ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணால் அது பெருசாகுமே தவிர சின்னதாகாது. எந்த ஒரு ஆம்ப்லையும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்துலையும் சரி, ஃபால்ட்டு தெரியாமல் பார்க்கும்போது அது பெருசாக தான் ஆகுமே தவிர சின்னதாக ஆகாது. ஸோ ஃபால்ட்டு ஃபிக்ஸ் ஆகும், இல்லைனா பெருசாகிடும், ஆனால் சின்னது மட்டும் ஆகாது. சின்னதுன்னா இப்போ எதுக்கோ பார்த்து எதையோ ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப லக்கு தான். ஆனால் அதுமாரி பண்ணாதீங்க. ஈஸியாக முடிகிறத காம்ப்ளிகேட் ஆகி அப்புறம் கடைசியில் கொடுத்து அது ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்படாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக முடிக்கவே பாருங்கள். எப்பவும் போல் டெக்னீஷியன் கிட்ட கொடுத்து அதுவே பார்த்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லை அது காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளோட செட்டு தானே அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஐடியா பண்ணிங்கன்னா அந்தமாரி கஸ்டமர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இதை கொஞ்சம் பெண்டு பண்ணால் வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன டிரான்சிஸ்டர்னா C1027. இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம், வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர், நம்மளுக்கு ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் டெட் சார்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணால் க்ளீனாக ரேட்டிங் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த டிரான்சிஸ்டரும் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா அதையும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது அப்போ கூட ரேட்டிங் வரல. இருந்தாலும் நம்ம இந்த டிரான்சிஸ்டர் மாற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ஸு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம எடுத்தாகணும். C1027 ஒன்ஸ் அகேன் நான் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே, இதுக்கான ஈக்குவலன்ட் பார்ட் எடுத்துட்டேன். ப்ளஸ் இதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணியும் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரிக்க தேவையில்ல. ஸோ நான் என்ன யோசிச்சுன்னா, இது அளவுக்கு கட் பண்ணாக்கா சேம் இது எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம உள்ளே போட்டுடலாம். தேவையில்லாமல் இதை பிரிக்க தேவையில்ல. ப்ளஸ் வேறு என்ன ஃபால்ட்டு நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணால் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்ட் அதிகமாக இல்லை, பேக்கில் தான் காம்பவுண்ட்டு. ஸோ எல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் பேக்கில் தான் செக் பண்ணோம். இது பேக் விசிபர் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நியூ காம்பவுண்ட். இதில் வந்து ஓல்டு பீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஓல்டு டிஃபெக்ட்டு, இது வந்து நியூ. ஸோ நான் சேம் அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஈக்குவல் சைஸுக்கு. இது என்ன டிரான்சஸ்னா C1027. ஸோ ஏற்கனவே சரி, அது கே சீரீஸ் C2SC KTC அப்படி வரும். நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது KTC சீரீஸ் தான். மேக்ஸிமம் எல்லாமே KTC சீரீஸ் தான் வரும். ஸோ இது நான் இப்படி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது உள்ள அழகாக இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உள்ளே விழுந்துச்சுன்னா திரும்ப அதை எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். இல்லை உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா பேனல் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, இப்போது இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்படியே இதை பிடிச்சிக்கணும். இதை நான் போட்டுட்டேன், ஆனால் இதை கீழே வச்சா விழுந்துடும். அதனால் இது சின்னதாகவே இருக்கிறதுனால நம்ம விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா, உடனே பிடிச்சிக்கிட்டு சால்டர் அடிச்சிடலாம். ஒரு லெக்கு சால்டர் பண்ணிட்டா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஓகே, ஒரு லெக்கு சால்டர் பண்ணியாச்சு. இப்போ ஈஸியாக நம்ம மற்றதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தலாம், நம்ம வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இது நம்ம திரும்ப அசம்பிள் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது திரும்ப முதல்ல கண்டினியூட்டி மோட்லேயே வச்சிடலாம், அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டச் பண்ணுறேன், கண்டினியூட்டி ஆகலை. டயோடில் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ டயோட்லேயும் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஜஸ்ட்டு மேலேயே வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயே இப்படியே வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் இது.
ஸோ புதுசாக ஒரு நியூ டூல் ஒன்று வாங்கினேன், அதாவது ஸ்மோக் அப்சார்பர். ஸோ இது என்னென்னா சால்ட்ரிங் பண்ணுற ஸ்மோக்லாம் வந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். ஸோ கொஞ்ச நாளாக வந்து நானே பண்ணேன், இது டூல் தான் வச்சுருந்தேன். ஸோ அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை, ப்ளஸ் நாய்ஸ் அதிகமாக வந்துச்சு. ஸோ இது ஓரளவு காம்பேக்டாக இருக்குது, எனக்கு கிட்டே முடிஞ்சிச்சு. நான் அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை இப்போது நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா இன்னமும் வரல. ஸோ அதை நம்ம டிரான்சிஸ்டர் மாற்றி கூட நம்மளுக்கு டிஸ்பிளே வரல, க்ளீனாக வந்து பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ ஒரு விசிபிள் பார்ட்ஸு இருந்துச்சு, நம்ம மாற்றணும், ஆனால் ரெடி ஆகலை. ஸோ எதுக்கு இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கிரவுண்டு கனெக்ஷன் இருக்கும், இதுவும் நம்ம டச் பண்ணி செக் பண்ணிடணும். ஏன்னா சம்டைம்ஸ் கிரவுண்டு கிடைக்கலனாலும் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ நான் கிரவுண்டு டச் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கிரவுண்டு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அது அந்த ஸ்க்ரூவில் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் இந்த இடத்துல நான் டச் பண்ணிட்டுருக்கேன், இங்கே இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு டிஸ்பிளே வரல, சேம் ஃபால்ட்டு தான் இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர் திரும்ப ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். மேபி அந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கலாம், ஏன்னா அது ரீடிங் சரியாக வரல இல்லையா, அதால் கூட இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்தளவு கூட ஹீட் இல்லை, இருந்தாலும் டிஸ்பிளே வரல. ஓகே, நம்ம திரும்ப இந்த பேனலை வெளியே எடுத்துகிட்டு வேறு என்ன ஃபால்ட் இருக்குது, வேறு என்ன காம்போனன்ட் போயிருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் நான் சொன்ன ஸ்மோக் அப்சார்பர் இது தான். ஸோ இது போர்ட்டபிள், இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு இதை இழுத்துட்டு நம்ம சால்டரிங் எல்லாமே ஸ்மோக்லாம் அப்சர்வ் ஆகுது. ஓரளவு பரவாயில்ல. இது நான் டூல் உங்களுக்கு சால்டர் பண்ணும்போது காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த சால்டர் பண்ணும்போது நான் இதை ஆன் பண்ணலை. ஸோ இது டாப் இவ்வளோ இருந்துச்சு. ப்ளஸ் நாய்ஸ் கொஞ்சம் என்ன தான் நம்ம சைலண்ட்டுன்னு சொல்லி வாங்கினாலும் அதுவும் நாய்ஸ் வருது, அது கேமராவில் கேப்சர் ஆகுது. ஸோ இது நம்ம அப்புறம் பார்க்கலாம், இதுக்கு நம்ம முதல்ல முடிக்கலாம். ஸோ இது என்ன ஃபால்ட்டுன்னு திரும்ப பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க, 1 by 1 தான் கிளியர் பண்ண முடியும். எடுத்த உடனே இப்போ ஃபால்ட்டு மாட்டிச்சு, நானும் அப்படி தான் நினச்சேன். இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பனாக இருக்குது, கண்டிப்பாக அதுதான் ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு திரும்பவும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இது நம்ம நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு. எது சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுதான் அதிகமாக வேலை வாங்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இந்த பின்னு வந்து இதுக்கும் ஷார்ட் ஆகிருக்கு, 2.8 ohmஸில் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபால்ட்டு. இதுதான் ஓகே ஆகிடும்னு பார்த்தா ஆகலை. வேறு என்ன ஃபால்ட்டு நம்ம பார்க்கணும். திரும்ப இந்த போர்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். இப்போ போட்ட டிரான்சிஸ்டர் திரும்ப ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் அது ஒரு வாட்டி. ஏன்னா வேறு ஏதாவது ஃபால்ட்டு இங்கே எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் இது என்ன ஃபால்ட்டு கூட திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டுச்சுன்னா அதுவும் கஷ்டம். மீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், இது ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் இதுக்கு வர ட்ரேஸ்லேருந்து நம்ம எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு டைரெக்டாக இந்த டயோட்லேருந்து தான் இங்கே போகுது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸில் இது மேப் ஆகிருக்கு. ப்ளஸ்ஸு இங்கேருந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு போய்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போய்ட்டு இதிலேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸில் வருது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணோமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது என்ன வேல்யூலாம் பேக் சைடில் தான் பார்க்கணும், அதுக்கு கரெக்டாக மாரி தான் இருக்கும். ஸோ இந்த பீஸை மாற்றத்துக்கு நம்ம இதை கரெக்டான மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக வேண்டியதாக இருக்கும். இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் மோடில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது 12 ohms. ஸோ இன்னொன்று 12 ohms, 46K காமிக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து இது 12 ohms இருந்து சப்போஸ் இது ஓப்பன் ஆகிட்டு 10 ohms தான், 10 ohms இங்கே 12 ohmsனு காமிக்கும். சப்போஸ் இது வந்து நம்மளுக்கு 10 ohms வந்து இப்போது கேல காமிக்குதுன்னா அது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ பெட்ரு இப்போ வேறு வழியில் நம்ம காட்ட வேண்டியது தான். ஃபுல்லாகவே நான் காட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம மாற்றின பீஸு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம மாற்றிருந்தோம். ஸோ இது வந்து ஆஸ் இட் இஸ் ஒரிஜினல். ஸோ இது பாட்டமில் இருக்குது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு. ஸோ நம்ம செக் பண்ண பேக் சைடில் செக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பேனலுக்கு அடியில் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் பேனலுக்கு. ஸோ இந்த எஃப்எல்டிக்கு அதில் அடியில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது வந்து இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 46K தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே 10 ohms 10 ohms 2 10 ohms. ஸோ ரெசிஸ்டன்ஸில் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வேறு எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம போர்டை கழட்டிட்டோம், அதனால் வந்து நம்ம தனியாகவே இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் ஆக்சஸபிள் வந்துடும். நம்மளுக்கு இப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் வெளியே வச்சு. ஸோ இதை நான் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக் எடுத்து என்னென்னு கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது ஒரு வழியை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன ஃபால்ட்டுனா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, ரொம்ப ரேர் கேஸும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு டயோடு மாற்றிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது 39 volt டயோடு. ஸோ இங்கே ஒரு டயோடு இருக்குது பாருங்கள், இது IN4007. இந்த ஒரு டயோடு ப்ளஸ் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மாற்றிருந்தோம். ஸோ நம்ம சஸ்பெக்டாக நினச்ச இந்த இடத்துல இருக்கிற SMD டிரான்சிஸ்டர்ஸு எல்லாமே வந்து எடுத்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஸோ இங்கே வர வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணும்போது எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. அதனால் VFD டிஸ்பிளே மேலே டவுட் பட்டு VFD டிஸ்பிளே மாற்றினேன். ஏன்னா சிக்னல் வைஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, டிஜிட்டல் சிக்னலும் வருது, ஆனால் VFD டிஸ்பிளே எனேபிள் ஆகலை. ஸோ அதனால் VFD டிஸ்பிளே வந்து வேறு ஒரு பழைய யூனிட்ல இருந்து எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஸோ அந்த டிஸ்பிளே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. ஓகே, அது கொஞ்சம் பழசாக இருக்குது, மேலே க்ளீன் பண்ணால் சரியாக போய்டும்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாக்டாக சேம் மாடல்து, அதனால் வந்து இதை எடுத்து போட்டிருக்கேன். இப்போது இது நான் எதிர்பார்க்காத விஷயம் நல்லா ஒர்க் ஆகுது பக்காவாக. ஸோ VFD டிஸ்பிளே வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. இந்த மாடலில் இவ்வளோ புது யூனிட்டில் போயிருக்குன்னா அது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. VFD டிஸ்பிளேவெலாம் வந்து பழைய மாடலில் பழைய செட்டிங்கில் போகும், ஏஜ் அதிகமாகிட்டு ரொம்ப பிளர் ஆகிட்டு டிம் ஆகிட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி புது யூனிட்லேயே போயிருக்குன்னா என்ன சொல்கிறது தெரியல, எதனால் போச்சுன்னு தெரியல. ஒருவேளை டிரான்சிஸ்டர் ஃபால்ட் ஆகிட்டு அதுலேருந்து போயிருக்கா, இல்லை இது ஃபால்ட் ஆகிட்டு தான் டிரான்சிஸ்டர் போச்சா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த செக்ஷனில் ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஃபியூஸ் ஓப்பனே ஆகலை. மேபி இந்த டிஸ்பிளேவே ஓப்பன் ஆகிருக்கலாம், அதனால் வந்து ப்ராப்ளம் வந்துருக்கலாம். ஸோ இப்போ இது பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பழைய யூனிட்லேருந்து தான் எடுத்து போட்டேன். இது வந்து ஜஸ்ட் செக்கிங்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கணும். இது இப்போதைக்கு ரெடி ஆகுது. ஃபால்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரிப்பு உட்பட எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து எடுக்கும்போது எடுத்து மல்டிபிள் டைமில் வந்து நான் எடுத்து செக் பண்ணும்போது இது பேக் சைடில் இருக்க இது போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு ஸ்ட்ரிப்பே போட்டுட்டு ஸோ க்ளீனாகவே நம்ம டவுட்டே இல்லாமல் புது ஸ்ட்ரிப்பே போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன். இப்போ இது ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு சிக்னல்லேருந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு சால்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இது ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி மாற்றின பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த 2 டிரான்சிஸ்டரு, ஒரு சென்னர் டயோடு, ஒரு நார்மல் டயோடு, ஒரு பெரிய டிரான்சிஸ்டர். ஓகே, இப்போதைக்கு இது வந்து ஒர்க் ஆகுது. இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து அந்த யூனிட்டில் போடணும். அந்த யூனிட் எதுனா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த போர்டு தான் அது. ஜஸ்ட்டு டெம்பரரியாக கழட்டி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தோம், ஒர்க் ஆகுது. ஸோ இந்த யூனிட் என்னோட ஸ்கிராப் யூனிட் தான். ஆனால் ஃப்ரண்ட் பேனல் வந்து நல்ல பேனல், நல்லா ஒர்க் ஆகும். இருந்தாலும் அது வந்து ஒரு அசம்பிளியே இருந்துச்சுன்னா அந்த அசம்பிளியே யாருக்குன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா கொரியரில் நிறைய உடஞ்சி வருது. செல்லர் டு செல்லர் கை மாறும்போது உடஞ்சிரும். ஸோ அப்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி பேனல் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுறதோட இந்த மாதிரி பேனல் ஜஸ்ட் கொடுத்தாவே நம்ம ரெடி பண்ணுற காஸ்ட் வந்துடும். ஆக்சுவலாக இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸோ கஸ்டமர் வந்து அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட எடுத்திருக்காரு, அதை வந்து நம்பிக்கையாக அவர் அட்டன் பண்ணிட்டு முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதனால் வந்து சரி ஓகே இது ஏதாவது பண்ணணும்.
இப்போதைக்கு இதை கொடுத்துட்டு நம்ம எடுத்துருக்க யூனிட்டுக்கு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா தான் ஃபியூச்சரில் வாங்கி போடணும். ஸோ உடஞ்சதை ஏதாவது வந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இது பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே திரும்ப சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு கிரவுண்டு கனெக்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படியே ஜஸ்ட் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஓகே, இது நம்ம எல்லாமே திரும்ப சீட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சிக்னல் வைஸில் இதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிடலாம். கஸ்டமர் எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொன்னார், இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், அது நம்ம கடமை. ஸோ நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இது எல்லாமே திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்டிக்கல், HDMI அவுட்டு, இன்னும் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக்கிங் தான். ஸோ இப்போ இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களால் பார்க்க முடியும். இப்போ வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ டிம்மரில் யூஸ் பண்ணுறதுனா இது டிம்மர். ஸோ இது கம்ப்ளீட்டாக இது ஆகிடும். ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா முதல்ல டிம்மரில் இருக்கும்போது ஏதாவது ஒர்க் ஆகுமான்னு. ஸோ இப்போ டிம்மர் ஆஃபில் தான் கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்தாலும் டிம்மர் ஆஃப்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் தான் அது டிம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த டவுட் இருந்தாக்கா இதுதான் கிளியர்னஸ். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட் டிம்மில் இருக்கும்போது ஆஃப் ஆகிடும். ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டவுட் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன தான் லைவாக வீடியோ போட்டாலும் அவங்க கேட்குற கொஸ்டினும் அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ திரும்ப ஆஃப் பண்ணுற பாருங்க இதை. ஸோ இந்த அளவு டிம்னஸ்லேயே வரும் கண்டிப்பாக வீடியோ டிஸ்பிளே. என்ன தான் நம்ம டிஸ்பிளே ஆஃபில் கொடுத்தாலும் ஆன் பண்ணிவிட்டு மெயின் ஜோன் போகிற வரைக்கும் டிஸ்பிளே வரும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். டிம்னஸ் நம்ம ரிலீஸ் பண்ணாக்கா அது ஃபுல் பிரைட்டில் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். ஓகே, இது இப்போது இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வைக்கிற வால்யூம்லேருந்து எல்லாமே OSD மெனுலேருந்து எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ மற்றபடி மற்ற செக்ஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம இதை கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில். ஓகே, இது கம்ப்ளீட்டாக நான் செக் பண்ணிவிட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிற பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு CBL சாட்லேயே பார்த்துடலாம். ஸோ ஏன்னா CBL சாட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. HDMI கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த இடத்துல PCM டிஜிட்டல் சிக்னலும் எனேபிள் ஆகிருக்கு. நம்ம சாங் வந்து கேசட் அதிகமாக யூஸ் பண்ணனால இது ஸ்டக் ஆகியே போச்சு. ஸோ அப்படியே நிற்குது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வைக்கிற வால்யூம்லேருந்து OSD மெனுலேருந்து எல்லாமே இதில் வந்துடுது பாருங்கள். ஸோ இப்போ USB பார்க்கலாம். யூஎஸ்பியோட மெனுஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ டிடெக்ட் ஆனவுடனே என்ன டிடெக்ட் ஆகிருக்கு எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, இப்போது ஆப்டிக்கல் பார்த்துடலாம். ஸோ மற்றபடி ARC கஸ்டமர் முக்கியமாக ARC தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் ARCலாம் செக் பண்ணிவிட்டேன். ப்ளூடூத்து இதில் லேண்ட் போட்டு மற்ற எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போதைக்கு இதை டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இது இந்த மாதிரி பார்த்துருக்கலாம், அது அந்த மாதிரி பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். நான் கேட்டு எனக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மட்டும் தான் எல்லாமே ஐடியாவை கொடுத்துருக்கோம், மற்றபடி உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு ஐடியாவும் வரமாட்டிருக்கு. ஸோ வீடியோ போட்டால் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்டில் வந்து ரெகுலராக பண்ணுறவங்க தான் பண்ணுறாங்க. மற்றபடி ஒரு 100 மெம்பர்ஸில் 50 யூசர்ஸ் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அந்த 50 யூசர்ஸும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட செட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டெக்னீஷியனாக இருப்பாங்க. செட்டே கொடுக்காம டெக்னீஷியனாக நம்மக்கிட்ட இந்த வீடியோ மட்டுமே பார்த்து கற்றுக்குறவங்களாம் கூட இருப்பாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். என்ன தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்து இந்த பீஸை மாற்றினா இது ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்றினா விடும், எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு அந்தமாரி வந்து நீங்கள் செக் பண்ணாமல் இதை மாற்றினா இது ரெடி ஆகுது அப்படின்னு செக் பண்ணாமல் மாற்றுறத விட எதுவாக இருந்தாலும் நல்லா செக் பண்ணி எல்லாம் மாற்றினா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கெயின் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயமும் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தேன், இதை பண்ணாங்க, அந்த வீடியோ பார்த்தேன், அதை பண்ணாங்க அப்படின்னு பண்ணுறது பாயிண்டே இல்லை. நான் வந்து எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள், நான் எதிர்பார்த்தது ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்த உடனே இந்த ஃபியூஸ் தான் போயிருக்குன்னு நினச்சேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த யூனிட்லாம் ஃபியூஸ் போயிடும். ஸோ ஃபியூஸ் போயிருக்கு, அதை மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபியூஸ் நல்லா இருந்துச்சு.
மற்றபடி மற்ற காம்போனண்ட் எல்லாமே செக் பண்ணும்போது 1 by 1 செக் பண்ணி இது நேற்று ஈவினிங்லேருந்து எடுத்தேன். இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. இவ்வளோ அளவுக்கு எனக்கு ஒர்க் எடுத்துருச்சு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பேனலே. ஸோ எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் எனக்கே இவ்வளோ ஒர்க் எடுத்துச்சுன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒர்க் பண்ணாமல் இது பண்ணிங்கன்னா அது கஷ்டம். ஸோ இது வந்து என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் தான் ஒர்க்கு. ஸோ நீங்கள் கிளியராக ஒர்க் பண்ணால் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணால் தான் எது வந்தாலும் ஸ்டால் பண்ண. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.